ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேப்கட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அப்படி தான் வரும். நியூ வெர்ஷன் வேணுமா இல்லை வேண்டாமா கேட்கும். நமக்கு தேவைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து கேப்கட்டை பொறுத்தவரை சைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோம் பேஜ், அப்புறம் உள்ள டெம்ப்ளேட் தான் வேணும், டெம்ப்ளேட் இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு VPN இதில் கனெக்ட் பண்ணல, அதனால் எனக்கு இப்போ யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக தான் கான்செப்ட் எப்படி பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்ட், அதனால் எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இது வந்து ஜூம் கம்மி பண்ணுறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன சைஸ் வேணுமோ இதில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு மொபைல் யூஸ் வேணுமா, இல்லை மொபைலில் லேண்ட்ஸ்கேப் வேணுமா, இல்லை இன்ஸ்டாகிராம் போட போகிறீங்களா, இல்லை ஒரு ஃபோனில் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஃபேஸ்புக்கு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இதில் ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கஸ்டம்ஸில் இதிலும் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் வேணும்னா நம்ம கஸ்டம்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு இதில் ஒரு சின்ன ஒரு ஜூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்திங்கன்னா ஃபுல் ரிசீவ் ஆகிரும். அது போக உங்கள் வீடியோவுக்கு வந்து கட் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட்கட் Ctrl+B இந்த இடத்துல கட் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல கட் பண்ணி தூக்கணும் அப்படின்னா Ctrl+B அமுக்குனா அந்த துண்டாக கட் ஆகும். இடையில கட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட். அதுக்கப்புறம் இதில் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இதில் Q, அதுக்கப்புறம் இதில் W, இது டிலீட் பண்ணுறதுக்கு பேக் பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சாதா டிலீட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி ரொட்டேஷனுக்கு ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஷனு, அப்புறம் செலக்ட் டூலுக்கு என்ன இருக்குது B, அதுக்கப்புறம் செலக்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரைட்டு அப்படின்னு சொல்லி கட் பண்ண நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது டைம் லைன், சரிங்களா. இது வந்து கீழே இருக்குது டைம் லைன், அதுக்கு மேலே டெக்ஸ்ட் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட்டோ டெக்ஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஆடியோக்கு ஏற்ற மாதிரி இங்கே டெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே ஆட் ஆயிரும். இந்த ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா எல்லோ கலரில், இந்த டெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். அதை நம்ம மேலே சின்ன கரெக்ஷன் மட்டும் வச்சாலே போதும். ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிருக்கு, ஆடியோ இருக்குது. ஆடியோவில் வந்து நம்ம தேவையான டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஆடியோ எனக்கு வேண்டாம், நான் தனியாக டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை இன்புட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காப்பிரைட் ஏதாச்சும் வருது அப்படின்னா காப்பிரைட் ஆகாமல் இருக்கிறதாண்டி ஒரு விஷயம் இருக்கும். அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட் தனியாக இருக்குது. சவுண்டுக்கு டிசைன் எஃபெக்டில் வரும். ஜூம் எஃபெக்டில் நிறைய ஆப் வரும். அதுக்கப்புறம் டிக்டாக்கோட இது வரும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கரு, எஃபெக்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர், ஃபில்டர், அட்ஜஸ்ட்மெண்ட், சரிங்களா. இது எல்லாமே நமக்கு VPN இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. VPN கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் இது ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகும். VPN ஏதாச்சும் ஒரு VPN உங்களுக்கு என்ன VPN தேவைப்படுதோ அதை டவுன்லோட் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் VPN இருந்தால் ஒர்க் ஆகும். எஃபெக்ட்டும் அதேமாதிரி தான், ஸ்டிக்கரும் அதேமாதிரி தான். டெக்ஸ்ட்டு நார்மல் ஆட்டோ ஜென்ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டுக்கும் உங்களுக்கு இது வேணும், VPN கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகே, இது மீடியா, ஆடியோ இந்த மாதிரி வருது. அந்த கேப்கட்டோட செட்டிங்ஸ் போனால் மெனு இருக்குது தனியாட்டு. நம்ம சாதா எல்லாருமே மேலே கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எடிட் லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் வெறும் லேஅவுட் இருக்குது, அதுக்கப்புறம் மோர் இருக்குது, ஹெல்ப் இருக்குது, செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் மாற்றணும், உங்களுக்கு செட்டிங்ஸில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும், உங்களுக்கு சேஞ்சுனா அதை மாற்றிக்கோங்க, சரிங்களா. இதுக்கப்புறம் எடிட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஏதாவது சைஸ் மாற்றணும், உங்களுக்கு வேறு ஏதாவது FPSோட ரேஷியோ மாற்றணும், 60 FPS எடுத்த வீடியோவுக்கு எனக்கு 60 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரேம்னா பார்த்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு டைம் கோடோட ஃப்ரேம். அதாவது டைம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்படி இல்லையா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் டைம் கோடோட ஃப்ரேம், சரிங்களா. அப்புறம் ப்ராஜெக்ட் உங்களுக்கு தெரியும், ப்ராஜெக்ட் எங்கே சேவ் பண்ணணுமோ அது இடத்துல லொக்கேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைல் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து காப்பி எடுத்து பண்ணுறோமோ அதுதான் இங்கே கேட்குது. இங்கே கிளிக் பண்ணால் அங்கே மாறும். அப்புறம் ஆட்டோ டிலீட் பண்ணனாக்கி 30 நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிரும். அது அப்படி கொடுத்துருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் அது நமக்கு தேவையில்லை, டவுன் டிலீட் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து நான் இப்போ க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நார்மலாக டைம் லைன், அதாவது வீடியோ மேலே இருக்குது, ஓடிட்டுருக்குது. இது எனக்கு வீடியோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா வீடியோவை நம்ம எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இது வீடியோவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் ரொட்டேஷன் 90 வச்சுருக்கு, அதனால் ரொட்டேஷன் இது ஓகே எனக்கு போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ பார்த்துக்குவோம். அந்த வீடியோக்கு எனக்கு இவ்வளோ ஒப்பாசிட்டி இருந்தாலும் போதும் அப்படின்னா நீங்கள் ஒப்பாசிட்டி எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மோடை பொறுத்தவரை நார்மல் இருக்குது, பிளண்ட் இருக்குது, டார்க் இருக்குது. நாங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுற மாதிரி தான். கதை மல்ட்டிலேருந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் என்ன வீடியோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொட்டேஷன் ஆங்கிளில் வந்து எந்த சென்ட்ரல் ஆங்கிளாக சைடு ஆங்கிளாக செக் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்புட் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க் எல்லாம் இதெல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக VPN கண்டிப்பாக தேவைப்படும். ஆடியோ வந்து இருந்துச்சுன்னா இம்போர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஸ்பீடு எவ்வளோ வேணுமோ அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எங்கே ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் அங்கே இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அனிமேஷன்லேயும் உங்களுக்கு VPN கண்டிப்பாக தேவைப்படுது. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குது. நான் லைட்டாக தான் கலர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு இதை கிளிக் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே கலர் கரெக்ஷன் போயிடும். என்ன கலர் பண்ணியிருக்கோமோ அது இங்கே வரும்.
இப்போ இந்த கலர் நான் பண்ணியிருக்கேன், அதனால் இங்கே வருது. சரிங்களா? இதை உங்களுக்கு தேவைக்கு ஜூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது ஜூம் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தா தெரியும். கலரு ஒரிஜினல் கலரில் நம்ம எடிட்டிங் பண்ணியிருக்கோம் இந்த கலருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் எஸ்லாகில் எதாவது எடுத்துருக்கீங்க, எங்களுக்கு செட்டிங்ஸில் லாக் எதாவது செட் பண்ணணும் அப்படின்னா இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு சாதாரண பேசிக்கான கலர் கரெக்ஷன் தான் இருக்கும். ரொம்ப மைனூட்டாக அக்யூரேட்டாலாம் இருக்காது, சினிமாட்டிக்லாம் இருக்காது இதில். இது வந்து பேசிக். சும்மா டின்னும் அதுக்கப்புறம் லைட்டாக ஆஃப் கலர் தான் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வரும், வேறு எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் இதில் காலன் கொடுத்துருக்காங்க, மீடியா, ஃபர்ஸ்ட் பிளேயர், அட்ஜஸ்ட்மெண்ட், டைம்லைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்போர்ட் போடணும், எக்ஸ்போர்ட்டில் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே வந்துடும் செட்டிங்ஸ். எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் எங்கேயோ நீங்கள் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் போட்டுடலாம். நேம் என்ன நேம் வேணும் அதில் நேம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் 4K ரெசல்யூஷன் ஹெச்டியா கேட்கும், அதை நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே இதில் 264 இருக்கட்டும், அது மாற்ற வேண்டாம். MP4, அதுக்கப்புறம் 60 FPS, அதுக்கப்புறம் MP3, அதில்னா AVC, நிறையா ஃபார்மெட் இருக்குது. நமக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆயிரும். காப்பிரைட் இஷ்யூ ஆகக்கூடாதுன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும், காப்பிரைட் ஆகாது. ஓகேங்களா? இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.